நான் இது எப்போலேருந்தோ நான் வந்து நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம். அது இல்லாமல் ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்துகிட்டு நல்ல கண்டென்ட் போடணும்னு யோசிச்சுருந்தேன். இப்போதான் எனக்கு டைம் கிடச்சிது. அது இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் சிவிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி ஆஃபீஸராக இருக்கேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் போதுன்னா நான் சிவிலை பற்றியும் போடுறேன், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். இப்போ என்ன பேச வந்தேன், எஜுகேஷன் பற்றி பேச வந்தேன். நீங்கள் போதை எதுலேயே தெரியுங்களா, பொண்ணு, கஞ்சா, குடி, அது எதுவும் சொல்லுவீங்க. அதில் இல்லாத போது உங்களுக்கு படிப்பில் கிடைக்கும் தெரியுமாடா. அடிங்கடா அடி. பஸ்ஸில் வந்து அதை காலை தீத்தின்னு போகிறது, கத்தின்னு போகிறது, கிளாஸை கட்டடிக்கிறது, அது இது எதுக்கு தேவையில்லாது. சரி, கிளாஸை எது கட்டடிக்கிறது, ஸோ ஓகே, அது நானும் பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு அது கிளாஸை கட்டிச்சுட்டு எங்கேனாச்சும் போய் குடிச்சிட்டு படுக்கிறது, எங்கே பார்த்தா பொண்ணுங்களை யூடிக்ஸ்ன்னு பண்ணுறது, அது எல்லாம் எதுக்கு. அதோட உங்களுக்கு செம்ம போதை. அது உங்களுக்கு எவ்வளோ பார்த்தேன், அதோட 100 மடங்கு 1000 மடங்கு போதை உங்களுக்கு படிப்பில் தரும். உங்களுக்கு அது இப்போ தெரியாது. நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல ஆஃபீஸர் லெவலில் போங்கடா. அப்போதே உங்களுக்கு இப்போ உங்களுக்கு போதை அது ஒரு தலைக்கு வந்து உங்களுக்கு கிரீடம் வைப்பாங்களே, அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீ குடித்தவங்க கிரீடம் சொல்லுவீங்க, கஞ்சா அடித்தேன் நாங்கள் வந்து சொர்க்கத்துக்கு போவோம், அது இதுன்னு அதை சொல்கிறீங்க. அதை விட உங்களுக்கு எஜுகேஷனில் பவர் அவ்வளோ இருக்குடா. அதை கொஞ்சம் பார்த்து படிங்கடா. சின்ன வயசில் விட்டிங்கன்னா அது முடியாது. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, நானும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு அவ்வளோ பிடிக்காது, ஓகேவா. படிப்புன்னு சொல்ல பிடிக்காது, என்னன்னு நானும் யோசிச்சிருந்தேன். அப்போ நான் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி படித்து இப்போது ஆஃபீஸர் லெவலில் இருக்கேன். ஸோ வந்து எனக்கு தெரியும், நல்லா படிக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஏதோ நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. இதே ஆவரேஜ் படிக்கிறவங்க இல்லை படிக்காதவங்களுக்கு அப்போது எல்லாம் வந்து என்ன இப்போ படிக்க மாட்டான் திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த டைம் நீங்கள் ஓரளவுக்கு படிச்சுட்டு வெளில ஆஃபீஸராக வாங்கடா. அப்போ உங்களை பார்த்து எல்லாம் பயப்படுவானுங்க, ஓகேவா. ஏன்னா அது நான் கண் கூட அனுபவிச்சது. ஜஸ்ட்டு நான் இப்போ கூட அனுபவிச்சேன். அதனால தான் எனக்கு எப்போலேருந்தே தோணுச்சு வீடியோ போடணுன்னு. ஆனால் எனக்கு டைமே கிடைக்கல. எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. அதனால் உடனே ரெக்கார்டு பண்ணுறது. உங்களுக்கு போதை எப்படிப்பட்ட போதை தெரியுமாடா. அப்படியே உங்களுக்கு இங்கேருந்து சொர்க்கமாக உங்களுக்கு நீங்கள் கண்காண எதுக்கு நீங்கள் அதை எடுத்துன்னு போவோம். உங்கள் கஞ்சா, குடி, பொண்ணுங்க, அது இது எதுலேயும் கிடைக்கிது இந்த போதை. அப்படிப்பட்ட போதை. இதில் வந்து உங்களுக்கு கீழே இருக்கணும் கை கட்டி நிற்பான், மேலே இருக்க எவனும் உங்களுக்கு வந்து கை கட்டி தான் நிற்பான். எவனும் உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டான். எல்லாம் உங்கள் கால் கீழே தான் இருப்பானுங்களே. இப்படி நான் சொல்ல படிப்பில் மட்டும்தான், ஓகே. வேறு எதில் நான் சொல்லலை. படிப்பில் உங்களுக்கு வந்து நீங்கள் எவனையும் பயப்பட தேவையில்லை. எதுக்காக நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. யார் வேணால் நீங்கள் எது வேணால் எதிர்த்து கேள்வி கேட்கலாம். அதுக்கு ஒரே தேவை படிப்பு மட்டும்தான். எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப். எல்லாம் சொல்லுவாங்க படிப்பு இல்லை டேலண்ட்டை வச்சு பார்த்துக்கலாம் அதேன்னு சொல்லுவாங்க. என் லைஃப்லேயும் சொன்னானுங்க. ஆனால் படிப்பு மஸ்ட்டு. 99% மஸ்ட்டு. அந்த 1% டேலண்ட் இருக்கவங்க மட்டும்தான். அதுவும் அந்த 1% ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வீட்டிலேருந்து பரம்பரை அம்பானி அதானி அப்படி இருக்காங்களே, அவங்க பணக்காரங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது படிப்பு தேவையில்லை. நம்மளை பற்றி ஏழைங்களுக்கு படிப்பு மட்டும்தான் லைஃபு. கோல்டு, சில்வர், சம்திங் எல்லாமே, ஓகேவா. அதனால் படிங்க, படிப்பை வீணாக்காதீங்க. அது இப்போ தெரியுது உங்களுக்கு, வளர தான் தெரியுமே. அதில் அடிப்படம் போது தான் தெரியுமே. மற்றவன் நம்மளோட சின்ன வயசு பையன்லாம் வந்து நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்பான். அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய சொல்லுவான். ஸோ அது நமக்கு எதுக்கு. நல்லா படிச்சுட்டு நம்மளும் போய் ஒருத்தவங்களை போய் கேள்வி கேட்கணும். அடுத்தவன் நம்மளே கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி ஒரு லெவலுக்கு வாங்க, ஓகேவா. என்னையும் பார்த்தா நான் வந்து அது ஸ்கூல் டைமில் கால் டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்ட் டைமாக போகும்போது என்ன ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி என்னடா இவங்க கேள்வி கேட்குறாங்களே. கம்பெனிக்கு போனால் கம்பெனியில் கேள்வி கேட்பாங்க. ஹெச்ஆர் மேனேஜர் இல்லைனா அங்கே சூப்பர்வைசர் அங்கே இருக்க எல்லாம் பார்த்தா ஓட்டி பார்க்க சொல்லுவானுங்க. அது இது வேலை சொல்லுவானுங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ண கடுப்பேற்றுவானுங்க. பிடிக்காது. இப்போ நான் படிச்சுட்டு நான் ஒரு ஆஃபீஸர் லெவலில் வந்துருக்கு. நான் ஒருத்தவங்க பார்த்து கேள்வி கேட்பேன். எதுக்கு இது சரி நடக்கலை, எதுக்கு இப்படி நடக்குதுன்னு நான் ஒரு கேள்வி கேட்பேன். என்னை பார்த்து 10 பேர் பயப்படுவானுங்க. அப்போ நான் பார்த்து எல்லாம் பயந்து இப்போ என்னை பார்த்து பயப்பட்டானுங்க. அதோட எப்படி எட்வைட் சொல்லக்கூடாது. அது போதை, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த போதை எதுலேயும் கிடைக்காது. குடி, இந்த கஞ்சா கிஞ்சா பொண்ணுங்க அது எதுவுமே கிடையாது. அதனால் படிங்க, ஓகேவா. படித்து நல்ல நிலைமை வாங்க.